சரி இது எனக்கு பி அதை படிச்சிடறேன். ஏய் இருடா நான் தான் இருங்கடா. எதுவுமே பண்ணல, இன்ட்ரோ குத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகே பாய்ஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே ஜீஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் அரசன். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. என்ன வீடியோ? அரசன் ரியாக்ஷன் வீடியோ. ஓகே அதே கத்தி அதே ஆள் தலைவன் பாஸ் வேல்ராஜ் பாருங்க. தலை என்ட்ரிடா. தலை இல்ல எஸ்டிஆர் கூந்தல் மாதிரி பேசாத. நீனே தலை எப்பவுமே மாஸ்க் கூட தான் சுத்துவாரு. நெல்சன் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரோமோல எடுத்ததான் பிகின் ஸ்கின்னா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப்பா போகுது கண்டென்ட். மியூசிக் தான்டா, இந்த மியூசிக் தான்டா. நான் நிஜமா யோசிச்சேன் வெற்றி மாறனுக்கு அனைத்து செட் ஆகுமா உண்மையா சொல்ல போனா இந்த பிஜிஎமோட ஒன்னும் பிஜிஎமா சூப்பரா பண்ணுவோம். சந்தோஷம் இருந்தா இது ஆனா வெயிட் ட்ரெண்ட்ல பயங்கரமா இறங்கி எது கேட்டாலும் இதை போட்டுறேன். சரியா சந்தோஷம் ஒரு வாரம் ஓகே தான். இல்ல இந்த ஒரு வாரத்துல ஆக்சுவலா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே எவனா பார்த்தாலும் இந்த ஒரு ரீல்ஸ் தான் ப்ரோமோ வந்ததுல. அது வேற வேற கண்டென்ட்ல வேற நிறைய பண்ணானுங்க, செமையா பண்ணானுங்க. அதுவும் ஓகே அது அடுத்துதான் கோலி பட்டெக்ஸ் எத்தனை தியரி எத்தனை இது சரியாதியா தலைகள் எதுக்கு கத்தி கத்தி சுத்துறாப்ல. யாரோட பைக் பாரு, ஜாவா பண்ணலையா அப்படின்னு நம்மளே சொல்ல வேண்டியது. ஜாவா பண்ணி கத்தி இந்த வட சென்னையில வந்தது பாரு. ஸ்மைல தலைவர் அந்த டைம்ல அவரு தானே எனக்கு தெரிஞ்சு இது வா பைக் எனக்கு. ஆமா எனக்கு காட்டும் போதெல்லாம் வந்து அந்த ஜாவா பள்ளிய போட்ட கேஸ் தான். ஜி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுதானே அவன் செத்துட்டான்டா. அதுதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது எனக்கு. உருளைக்கு தான் போட்டிருப்பானோ இவன் எப்படி போட்டிருப்பான்? பைக்ல போறதா அவனுக்கு பண்ணிதானே வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா இவனுக்கு குத்திட்டு ஓடிடுவானுங்க. அங்க இருந்து 2 பேர் பைக்ல இவனா இருப்பானோன்ற மாதிரிலாம் மயிலாவது. ஐயோ அதான் இதாண்டா சீனு. சமு சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சமுத்திரக்கனி இருந்துதான்டா அவன வடச்சென்னை யூனிவர்ஸ்ல இது. ஆமா இப்ப சூரியல சமர்ல தான் இருக்கான், ராவதான் இருக்கான். அவனும் இருக்கலாம்ல. சூட்ல வந்து மைக் சும்மா சூட்டுக்கு பாக்குறது போட்டு வந்து இல்லையா சொல்றேன். டிஷர்ட் போட்டுக்கிறான். அந்த காலத்துல டிஷர்ட்டே கிடையாது, இந்த அளவுக்கு டிஷர்ட் கிடையாது. மாத்தி விட போடுவாங்க, மாத்தி விட போடுவாங்க. அப்படி மாத்தி இல்ல மாத்தி விடுவாங்க. தப்பாக்குதுண்ணா. இது வந்து ஈகோ எப்படி ஒடிச்சு விட்டானுங்கன்னே தெரியல. டக்குனு முடிச்சு தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து தனுஷ்க்கும் சிம்க்கும் ஆகாது, 2 பேர் போட்டி போட்டுப்பான்னு நினைப்பாங்க. ஆனா இந்த டைலாக் வந்து செம பண்ணிட்டாங்கல்ல. ஜி எனக்கு ஒரு டவுட். இப்போ தனுஷும் சிம்புவும் வந்து வேற வேற யூனிவர்ஸ். ஆமா ஒரு டிசி ஒரு எம்பி. சிம்புக்கு எப்படி தனுஷ் தெரியும்? இப்போ சிம்புக்கு எப்படி தனுஷ் தெரியும்? ஏன்னா அது ப்ரோமோயா. அது வந்து படத்துல வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ப்ரோமோ சீன். இது அவ்வளவுதான். சும்மா ஒரு ஐப் கிரியேட் பண்ணி ஒரு சீன். தனுஷ் கிடையாது, அவன் சொல்றது ஆக்டர் தனுஷ். இதுல வர்றது இந்த யூனிவர்ஸ்ல இருக்க அன்பு. அது வேற இது வேற. சும்மா சொல்றாப்புல ஆக்டர் சொல்றாரு அவரு. அவசியமே இல்ல, சும்மா கிளிம்ஸ்க்காக நம்மள ஹைப் ஏத்துறதுக்காக வச்சு செஞ்சிருக்காங்க. வாட் அ வாக். என்னாச்சு பாத்தீங்களா? டாலர் செயின் ஆங்கர். ஆங்கர்னா எதை அவ்வளவு பெரிய கப்பலே நிக்குது.
டவுலுண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. இப்ப ராஜனை போட்டது இவர் தானே புரியடி. பெரியப்பா பையன் அந்த மாதிரி இல்ல இன்னும் விட்டாங்க சந்திராவோட குழந்தையே தான் சொல்லக்கூடிய ஆள் சந்திராவோட குழந்தை இல்ல சமுத்திரம். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இப்போ நீங்க இந்த ஃப்ரேம் பாத்தீங்களா? இதே ஃப்ரேம் தனுஷையும் சிம்பு வச்சு பாருங்களா. எந்த ஃப்ரேம்? இந்த ஃப்ரேம் எப்படி மாறணும் சிம்பு வந்தாங்களே. எங்கது எது ஏதோ ஒரு இந்த சீன்ல ரெண்டு பேரும் frame-ஆ? மீட் ஆன ஸ்டார்ட் எப்படி அவங்க யோசிங்க. பிளாஸ்ட் தான் இந்த ஃப்ரேம் லாஸ்ட் இந்த ஃப்ரேம் சொல்றான் அவன். இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் இங்க சிம்பு இங்க தனுஷ். இந்த ராணாவும் இந்த பாகுபலி ஓட்டல. என்ன ஆகும்? காலி சரியா அடிச்சு விட்டுருவாங்க. லாஸ்ட் அது என்ன சொல்லுவாங்க, நான் தான்ப்பா நான் தானா யாருப்பா சொல்லி ஒரு டைலாக் வருமே. யாரு? நான் தானா? நான் தானா யாருப்பா? சாமையா இருக்கும். வால. அப்புறம் இந்த சீன் தான் நியூ பிளட் லைன். மீனிங் நியூ பிளட் லைன்னா புது ரத்தம். புதிய ரத்த வலி. வலி அந்த வலி இந்த வலியா? புதிய ரத்த வலி. வெற்றிமாறன் கலைப்புலி அவ்வளோ இதான். ஐயோ திரும்பி போவான் பாரு. இதான் இந்த சீன் தான். தியேட்டர் பிளாஸ்ட் அரசன் கோ. ஓகே, படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு அந்த சீன் ஒண்ணு ரீக்ரியேஷன் செமையா இருக்கும். எந்த செஞ்சு அந்த ஃப்ரேம் ஃப்ரேமை பாருங்க. அதுவா அதான் அது வந்துச்சுன்னா எல்சியூ எல்லாமே என் தெரிஞ்சு எல்ஜிவா ஒண்ணுமே அப்படி ஓரமா போயிருவாங்க. உங்களுக்கு படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணும் போதே சூப்பரா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி அதை கனெக்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு மாதிரி இதுவாக இதுதானே எல்லாரும் எல்சியூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெற்றிமாறன் கிட்ட சடனா இந்த மாதிரி ஒரு விசி வந்துச்சு. எனக்கு அது ஒண்ணுதான். அது எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க. ஆனா ரோலக்ஸ் கேரக்டர் வந்தப்போ எப்படி ஐப்பானானுங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா அவள் தான் ஏதாச்சும் ஒரு சீன்ல ரெஃபரன்ஸ் பண்ணி சொன்னாருன்னா அதுதான். நான் வந்து ஒரே விஷயம் தான் நான் கெஞ்சி கேட்கிறேன் சிம்பு கிட்ட, தெளிவா எப்படியாச்சும் லீவ் போடாம கரெக்ட் டைமுக்கு போயிட்டு வெற்றிமாறன் டென்ஷன் பண்ணாம அழகா போனீங்கன்னா படம் சூப்பரா செதுக்கிருப்பாங்க. ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. என்னடா பண்ணுவேன்? எல்லாம் திருந்தி ரொம்ப நாள் ஆகுது. எல்லாத்துக்குமே கரெக்டா போறாப்புல, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி. அத்மான் பேரே அதுக்குதான். என்ன ஒரே நாயாது அது அக்மா இருக்கு. அது இல்லாம ஆனா என்ன ஒரே ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா இந்த அஸ்வத் மாரிமுத்து தான் மாரிமுத்து பாவம். அவர்தான் அந்த அந்த மன்மதன் ஸ்டைல்ல இந்த ஒயர் அதுதான் அந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த படம் வரதால எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த இது எவ்வளவு பெரிய கம்பேக் கொடுக்கும் தெரியுமா உனக்கு? லாஸ்ட் 2 படம் அவ்வளவு ஓடணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட்டு வரனா எப்படி இருக்கும் படம்? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இண்டஸ்ட்ரி அதுதான். சரி, தெரிஞ்சு நல்ல கம்பேக்காக தான் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான்னு தோணுது. அது அஸ்வத் மாரிமுத்து போற போக்குல கமலுக்கு ஒரு போடு. ஆண்டவரே கம்பேக் கொடுங்க ஆண்டவரே. போகடா. அவர் வரமாட்டதுக்கு மேல அவள்தான் எப்படி விக்ரம் வந்து கம்பேக் கொடுத்தாரு கமலு, அந்த மாதிரி நம்ம ஆளுக்கு பெருசா இருக்கும் போல சிம்புக்கு. அலையே மாநாடு கொடுத்துட்டாரு. இன்னும் அதிகமா மாநாடுல குடுத்துட்டானே. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 படம் ஆயிடுச்சு. ஆனா வெந்தி தணிந்தது கடை அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர் படம். அதான் நான் சொல்ல வரேன். கொடுத்துட்டாரு, பெரிய கம்பேக்கா இருக்கும். அதுக்கப்புறம் 10 தலை வந்து நினைக்கிறேன். தலைவன் ஏய் எனக்கு தெரிஞ்சு தலை மாத்தி துப்பாக்கிய கையில குடுத்துட்டு போயிட்டாரு. குடுறாங்க அப்படின்ற மாதிரி 2 லேபிள். யாரு? தனுஷ் சிம்பு தான். ஜி தனுஷ் ஜி கோரா யாரு இப்படின்னா அவர் அவள்தான் ஓட்ட போயிட்டாரு. அவர் பேஷன் நோக்கி போயிட்டாரு. அவர் எல்லாமே சம்பாதிச்சு போயிட்டாரு. நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா இப்போ இருக்குல்ல நெக்ஸ்ட் படம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்குயா? நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வராது. வெயிட் பண்ணிட்டே இருக்கு. சிவான்றாங்க. சிவாவா? ஐயோ சிவான்றாங்க. ஆதிக்க ரவிச்சந்திரன்றாங்க.
கார் மட்டும் ஓட்டியாங்க. சரி சொல்லிட்டு முடிச்சிடுங்க, ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரியாக்ஷன்ஸ்க்கான கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. உங்களோட அசுரனோட பேக்